ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். சொல்லு, என் சேனல் நேம் சொல்லு. வெல்கம் டு ஷிபி உலகம். பயமா இருக்கு, காப்பாத்துங்க என்ன. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். யாரோட தோட்டம் நீயே சொல்லு. சொல்லு. எங்க அண்ணி தோட்டம். எஸ், இங்கே வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சிம்பிளான ஒரு நான்வெஜ் லஞ்ச் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறோம்? கப்சா. கப்சாவா? கப்சா. கப்சா இட்ஸ் அரேபியன் டிஷ். அதுதான் நாங்களாம் பண்ணுவோம். நாங்களாம் இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள செஃப். எஸ், கரெக்ட். கப்சா அண்ட் தந்தூரி சிக்கன். அதாவது சிக்கனை நம்ம நல்லா சுட்டு சாப்பிட போறோம். அப்படியே லோக்கலாவும் சொல்லிக்கலாம். ஸ்டைல்ல சொல்லலாம், இட்ஸ் தந்தூரி மேங்கோ. அப்புறம் என்னோட டிஃப்ரெண்டா நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். அது என்ன ஸ்னேகா? க்ளே சிக்கன். அதையும் ட்ரை பண்ணி அதோட ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் மற்ற மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம டபுள் டமாக்கா சேனல்ல வரும். ஃபன் vlog இதெல்லாம் ஃபுல்லா ரெசிபிக்கு வந்து நம்ம அக்கா சேனல்ல போட்டிருக்கோம். க்ளே சிக்கன் இந்த மாதிரி தோட்டத்துல எப்படி ஈஸியா குக் பண்ணலான்னு. ரொம்ப ப்ரொசீஜர் இல்லாம பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. ஈஸி ஸ்டெப்ஸ் தான் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். ஒன்லி ஒன் இன்கிரீடியன்ட் தான். அந்த சிக்கனை ரெடி பண்றதுக்கு ஒன்லி ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. அந்த ஒரு இன்கிரீடியன்ட் வச்சு ரொம்ப ஈஸியாண்டு குயிக் அண்ட் டேஸ்டியா பண்ணலாம். அதுதான் சாப்பிட போறோம். இந்த பயணத்துல யாரெல்லாம் இருக்கா நம்ம சொல்லணும்ல. ஸ்னேகா நாங்க தான் மெயின் செஃப்ஸ். எஸ், கரெக்ட். அதுக்கப்புறம் எங்க ஜென்சி, அப்புறம் குட்டீஸ். ஜென்சியோட அம்மா எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, நாங்க என்ன போய் எங்களோட சமையல் திறமையை காமிக்கிறோம். உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறோம். வாங்க சமைக்க போலாம். இப்போ நம்ம களிமண் சிக்கன் பண்ண போறோம்ல, அதுக்கு இதே மாதிரி முழு சிக்கன் தேவை. அந்த முழு சிக்கனை நல்லா கழுவிக்கோங்க. இந்த ஹோல்ஸ்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கணும். அதான் நான் கழுவிட்டேன். இப்போ கோபர் ப்ரௌனி அம்மா பத்தியே சீஜோ கதற அம்மா வெங்காயம் கட் பண்ண வச்சிருக்காங்க. நீங்க என்னைக்கும் அழுததே இல்ல, அதனாலதான் இன்னைக்கு இதை கொடுத்துட்டாங்க. மாமி தக்காளி கட்டி. ஆமா, வர குட்டீஸ்லாம் என்ன பண்றாங்க? குட்டீஸ் விளையாடுதாங்க. உங்க ஹண்டர் கூட விளையாடுதாங்க. ஹண்டர் சிக்கனை சாப்பிட வர்ற ஹண்டரை பாருங்க. கொடுப்போம். மசாலா கவரை வந்து ஹெய்டன் சாப்பிடுவோம். மசாலாவெல்லாம் நாங்கள் நம்ம யூஸ் பண்றது என்னன்னா சிக்கன் மசாலா, மேகி சிக்கன் 65. நமக்கு அந்த சிக்கன் கடையிலே கிடைக்கும். நல்ல கலரா இருக்கும். ஆமா, இதுல கலர் சேர்த்திருப்பாங்க ஸ்னேகா. கலர் சேர்த்திருப்பாங்க. சரி, இருந்தாலும் நம்ம ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு அதானே சமைக்கிறோம். அதே மாதிரி ஆமா. எத்தனை பேக்கெட் ஸ்னேகா? 4 பேக்கெட். 4 பேக்கெட் போட்டிருக்கு. அரை கிலோக்கு ஒரு பேக்கெட் சிப்லா. 2 கிலோ இருக்கு. 1 கிலோ முழு சிக்கன், ஒரு கோழி முழுசா இருக்கு. என்னன்னா 2ஆ நம்ம உடைச்சிருக்கோம். ஓ, முழுசான கோழி. ஆமா, முழு கோழி. நம்மளுக்கு வந்து அரை கிலோக்கு ஒரு பேக்கெட்னு கணக்கு பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஆஸ் யூஷுவல் எப்போ போல இந்த மஞ்சள் தூள் வத்தல் தூள்னு லைன் பை லைனா போடணும். இதுனா இந்த ஒரு பேக்கெட்டே போட்டு முடிச்சிடலாம். சிம்பிள் லஞ்ச். சிம்பிள் லஞ்ச் தானே? கரெக்ட் தானே? ஆமாம், சிம்பிள் நான்வெஜ் லஞ்ச். ஆமாம், சிம்பிளாக தான் பண்ண முடியும். இங்கே உட்காந்து நம்ம வசதியாக பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக பண்ணுறோம். அது யம்மியாக இருக்கும். பண்ணுறது அந்த அப்படி அதே இந்த மாதிரி இந்த மசாலா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஆமாம், எனக்கும் இது பிடிக்கும் ஸ்னேகா. பக்கத்தில் வரும். சிக்கனை வந்து நல்லா கட் பண்ணியிருக்கேன் நடுவுலலாம். அந்த சிக்கனில் தயிர் ஊற்றுறதே இந்த சாஃப்ட்னஸ்க்கு தான். ஆமாம், நல்லா ஊற முழுகுங்க. மயில் அங்கே தான் நிற்கிது, தெரியும், பார்த்துட்டே இரு. நீ ஊற்று இன்னும் கொஞ்சம் ஊற்று. என் தங்கச்சியோட சமையலை நீங்களாம் பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்ப்பீங்க. அவ பல்கா மட்டும்தான் சமைப்பா. சமைச்சு கொடுக்க மாட்டா. அவ வருது அண்ணிட்ட சொல்லு. நம்ம லெமன் ஊற்றுதீங்க. ஆமா சிஜோ, லெமன் எப்படி தெரியுமா சிஜோ ஊற்றணும்? சும்மா தூக்கி எறியணும். நம்ம கைதான் அரிப்பு. எஸ். யார் சொல்லி தந்துருக்கு? யார் சொல்லியிருக்கா? அப்படி நான் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீ அம்மி தம்மியாத்தி அவளோட விளாக்ல எப்பவும் சொல்லுவா. ஆமாம்,
நானும் கையில் அப்படியே புளி ஊற்றுறேன். ஆனால் இப்போ நான் புளியறதுக்கு ஒன்று வச்சுருக்கேன். நான்லாம் கையில் புளியவே மாட்டேன். அக்கா கையில் எரியும். ஆமாம், எனக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கையில் பட்டால் கை எரியும். ஆனால் இப்போ மட்டும் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சீன் போடுறேன்னா இப்போ ஓடி போய் சுரிஞ்சிட்டு இருப்பேன். இல்லைம்மா, சிக்கனை காப்பாற்றுறதுக்காக ஹண்டரை விரட்டிட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க. ம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. உனக்கு ஆட்டம். போதும் போதும், இவர் சித்திக்கு சப்போர்ட் பண்ணது. ஓ கிராம்பு போட்டாச்சு. ஆமா, இருந்தா கொடு. கப்ஸா ரெடி ஆகிட்டு இருக்காமா. மைல்டாக இருக்கும், அது கூட நம்ம சுட்ட சிக்கன் ஹெவியாக இருக்கும்ல. ஸோ அதில் நல்ல ஸ்பைஸாக தானே இருக்கு. உப்பு மட்டும் போடணும். ஆனால் என்ன லைட்டாக மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், அந்த மழை பேக்ரவுண்டோடு சமைச்சாதான் எஃபெக்ட் கிடைக்கும். புரியல் கிடையாது, மலையில் சமையல். மலையில் சமையல். மலையில் சமையல். மலையில் சமையல். சமையல் மலையில். மலையில் சமையல். குடிக்கும் மலை மாதிரி. ஆமாம், சமையல். சமையல் ரெடி ஆயிடுச்சு. அதிரி புதிரி தம் போட போகிறாங்க. கப்ஸா. எஸ், கப்ஸா இஸ் கெட்டிங் ரெடி. ஆமாம், ஆனால் காற்று வருதுல, இடையில கேப் இருக்கு. மூடி இன்னும் ஸ்டெடியாக போட்டு வெயிட் ஒன்று போடு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி மூடுங்க. நான் இதில் தண்ணி அது கிளே சிக்கன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாழை இலை பறிக்க வந்திருக்கிறோம். கிளே சிக்கன் மீன்ஸ் அது பாரு நீ என்னன்னு. உனக்கு சிக்கன் வேணும்லா? சின்னவங்க காமி. ஓகே, எல்லாமே உனக்கு தான். ஓகே, எலும்பெல்லாம் உனக்கு, சிக்கன் பீஸ் எல்லாம் எனக்கு, பீஸ் எல்லாம் எங்களுக்கு, எலும்பெல்லாம் உனக்கு, சிக்கன். ஆமாம் ஆமாம், ஒரு மிளகா சின்னது போதும் ஸ்னேகா. அது வயிற்றுக்குள்ள வெங்காயமும் தக்காளியும் கூட சிலவங்க வைக்கிறாங்க. வைக்கணுமா? தக்காளி இல்லாமா? சரி, நம்ம சிக்கன் இப்படிதான். சீஜங்க பாரு, பிடிச்சிக்கோ. அத மாமாக்கு ஹெல்ப் பண்ண. பிடிச்சிக்கோ செல்லம், பிடிச்சிக்கோ. தக 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 நீர் கை பார்த்து. தண்ணி குடிச்சு இதில் இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் வைக்கணும் சிம்சன்? இது ரொம்ப நேரம் ஆகும்ல. என்ன ஃபுல் கோழிலா? ஓ
ஓகே ஓகே கொஞ்சம் களிமண். ஆ ஓகே. நம்மளோட க்ளே சிக்கனுக்கு க்ளே வந்து எங்களுக்கு சரியான க்ளே கிடைக்காதனால இருக்கிற க்ளேயை வச்சு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி வருதுன்னு அவுட்புட் பார்க்கலாம். சிக்கன் ரெடி ஆகும் இன்னும் 10. இது எவ்வளோ நேரம் ஆகும் சிம்சன்? ஆ ஆமாம், அதை போட்டுருவோம். அதை லாஸ்ட்டாக போகும்போது. ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. ஆ இலை பறிச்சிட்டு வா. இலையில தான் சாப்பிட போகிறோம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிவிட்டது. அக்கா இஸ் ஆன் குக்கிங் மோட். ஆக்சுவலாக தந்தூரி சிக்கனுக்கு மேட்ரு வந்து அந்த தணல் தான். நீங்கள் அதை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களோட தந்தூரி சிக்கன் நல்லா வந்துடும். சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், இன்னொரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அது சாப்பிட்ற போகிறோம். ஆமாம், கப்ஸா கூட இதை வச்சு சாப்பிட போகிறோம். அந்த க்ளே சிக்கன் வந்து நாங்கள் டைம் ஆகும், அதை ஃபர்ஸ்ட் பண்ணா டைம் ஆகும். 1.5 hours ஆகும். ஏன்னா ஃபுல் கோழி பற்றியா. ஆமாம் 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 ஆமாம். போட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம். நம்ம போகிற நேரத்தில் அடுத்தது அங்கங்கே சுற்றிட்டு வந்து போகிற நேரத்தில் அது ரெடி ஆயிரும். அந்த நேரத்தில் அதை சாப்பிட்றோம் போகிறோம். ஓகே ஓகே. தனியாக சாப்பிட்றோம். எஸ், இதான் இப்போதைக்கு உள்ள பிளான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்மெல் வருது. அப்படியா? ஆமாம். இப்போ நான் என்ன கப்ஸா ரெடி. பாதி கப்ஸாவை காணும்னு நினைக்காதுங்க. பசியாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம். இப்போ மறுபடியும் தந்தூரி சிக்கன் ரெடி ஆனதுனால மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் சாப்பிட போகிறோம். ஸ்னேகா என்ன ஸ்னேகா பண்ணுற? கார்னிஷிங்கா? சே சே கரெக்ட் ஸ்னேகா. லெமன் ஒன்றுங்க கடந்துச்சு, எடுத்துறவா? உள்ளே இருக்கான உண்ட மயக்கம். ஆமா, நல்லா நிறைய என்னடி தெரிய மாட்டேங்கிறா. நல்லா நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. அப்படிதான் ஸ்னேகா? பயங்கரமா சாப்பிட்டுட்டோம். க்ளே சிக்கன் மட்டும், க்ளே சிக்கன் கரெக்டா சொல்றீங்களா? களிமண் சிக்கன். க்ளே சிக்கன் மட்டும் என்ன ரெடி ஆகல. ஏன்னா அது ரெடி ஆகும் 1.5 hours ஆகுமா. அது வரைக்கும் நம்மளோட வயிறு நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது. வயிறு வாங்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். தந்தூரி சிக்கனும் கப்ஸா வித் கப்ஸாவோட நல்லா டேஸ்டியா இருந்துச்சு. அதான் பார்த்துருப்பீங்க அந்த கிளிப். அந்த அடுப்புல பண்ண அந்த டேஸ்ட் வரும். இந்த தடவை தான் இப்படி நான் அதுல நின்று 2 தடவை கிண்ணதே இதுதான் ஃபர்ஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டேஸ்ட் வந்து தெரிஞ்சுது. அந்த அடுப்புல பண்ண இதுக்கும் அதுவும் அந்த மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது ஒரு டேஸ்டே நல்லா இருந்த மாதிரி ரொம்ப நிறைவான சாப்பாடு. ஆமா, ஏதோ நம்மளோட க்ளே சிக்கன் ரெடி ஆகும். நாங்கள் இப்போ இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம ஸ்னேகாலோட சேனல்ல இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டு வீடியோவும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆகும். நீங்கள் ரெண்டையுமே மாறி மாறி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அப்படிதானே ஸ்னேகா? நான் இந்த வீடியோ வந்து க்ளே சிக்கனை ஓப்பன் பண்ணும்போது காமிச்சிட்டு அதோட முடிப்பேன். இப்போ முடிக்கல, முடிச்சுட்டே நினச்சிட்டு போயிடாதுங்க. ஓகே ஸ்னேகா. ஓகே, வாங்க போலாமா? ஏன்னா சாப்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வாக்கிங். ஆமா, வாக்கிங் போனாதான் அடுத்து க்ளே சிக்கன் சாப்பிட முடியும். அது ஒரு ஃபுல் கோழியே, அதையும் நம்ம தானே சாப்பிடணும். அதுக்காக நம்ம வந்து தோட்டத்தை சுத்தி பார்க்க போறோம். வாங்க போலாம். தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வந்து நம்மளோட க்ளே சிக்கனை பார்த்தா க்ளே சிக்கன்ல கங்கு வந்து அணைஞ்சிருக்கு. என்ன ப்ரோ இருக்கு? ஒரு சைடு சுட்டுங்க, ஒரு சைடு சுட்டுங்க. எப்படி எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கு பாரு. ஆமா, இதுல வேகலாம். இது நம்ம ஒரு கவர்ல போட்டு கொண்டு போறோம். வீட்ல போய் ஃப்ரை பண்ணிடுவோம். ஓகே, வரேதா? சுத்தமா வேகல. ஓபன் பண்ணிடுங்க. ஓகே, இத மட்டும் போட்டு நமக்கு தெரியாததா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன ஸ்னேகா கத்துக்கிட்ட? இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டேன்? இப்படி கத்துட்டால தெரியாத விஷயத்த செய்யக்கூடாது.
நல்லா தெரிஞ்சுட்டாவது செய்யணும்னு கத்துக்கிட்டியா? செய்யற வேலை பக்கத்துலயே நம்ம நின்று நம்மளோட ஃபுல் டெடிகேஷனை போடணும்னு தான் நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா நம்மளோட அந்த கப்ஸா செம்மையா வந்திருந்து, தந்தூரி செம்மையா நல்லா இருந்துச்சு. அந்த நல்ல வேலை அதுக்கு இந்த மட் சிக்கனுக்காக நாங்க வெயிட் பண்ணாம அதை வச்சே சாப்பிட்டுட்டோம். இது வந்து நல்ல ஹிட் ரெசிபி தான் ஆக்சுவலா. ஆனா அந்த கங்கு வந்து நல்லா இருக்கணும், அது பக்கத்துல நின்று நல்லா போட்டுருக்கணும். அதே மாதிரி நல்ல களிமண் நமக்கு கிடைக்கல ஸ்னேகா, நல்லாவா கோட் பண்ணணும். களிமண் கிடைக்கல, பொறுமையே இல்ல. அடுத்த நாங்க அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பார்க்க ரெடி ஆயிருக்கும்னு வந்து பார்த்தோம். இப்ப எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, இது இப்படி வேகாம இருக்குது. சோ இதை நாங்க என்ன பண்ண போறோம்னா வீட்டுக்கு போய் எடுத்து ஏதாவது சமைச்சு ஃப்ரை பண்ணி அப்படி ஏதாவது என்ன பண்ணுவோம். அது ஏதாவது ஒரு 2 சேனல் ஏதாவது ஒரு வீடியோல வந்துடும். ஆமா கண்டிப்பா இந்த சிக்கனை நமக்கு ஏதாவது பண்ணிடுவோம். எப்படியும் ஒண்ணு இதான் ஃபார்மேட்டு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆகணும். நாங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். கங்கும் அணைஞ்சு போயிட்டு மெயினா கங்கு அணைஞ்சு திருப்பி போடலாம், ஒண்ணுமே பண்ணல. நாங்க படிக்க இளநீ பறிக்க போறோம், சுத்த போறோம் அப்படின்னே போயிட்டோம் ஜாலியா. அதுதான் மேட்ரு. இருந்துட்டு வா. அதனால இது நல்ல ரெசிபி தான். ஏன்னா தந்தூரியுமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அந்த தீயில கங்குல போடும்போது கப்ஸாவும் அந்த கங்குக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் செம்ம ஹிட் ரெசிபி தான். பட் நாங்க வந்து டெடிகேஷனா பண்ணல. இட்ஸ் கொஞ்சம் நம்ம ஃபால்ட் இருக்கு. ஆமா, நிறைய ஃபுல்லும் நம்ம ஃபால்ட் தான். ஓகே, ஃபுல்லாவே எங்க ஃபால்ட் தான். நாங்க ஒத்துக்கிறோம், அங்க போய் இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த தடவை ஏதாவது பண்ணும்போது பக்கத்துல நின்று இந்த மட் சிக்கனை திரும்ப ட்ரை பண்ணி உங்களுக்கு ட்ரை பண்ணலாம்னு ஆசை இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. நீங்களும் இதை மாதிரி ஏதாவது ஒரு தோட்டம் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஸ்னேகா, நமக்கு இன்னைக்கு நல்லா ஜாலியா இருந்துச்சுல ஸ்னேகா. ஒன் டே போனதே தெரியல. இப்போ ஈவினிங் 6 o'clock ஆக போகுது. ஸோ வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். எங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா இந்த சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஏதாவது பண்ணலாம். பட் எங்களுக்கு டைம் இல்லை. அப்படிதான் பார்த்தீங்கன்னா தெரியும், இருட்ட ஆரம்பிச்சுட்டு. இனிமே நாங்க வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க இதை அப்படியே தூக்கிட்டு போறோம், ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு. இல்லைன்னா கூட நம்ம அழகா பண்ணிருப்போம். ஆமா, டைம் எடுத்து பண்ணா இட்ஸ் a wonderful ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணல. ஓகே பாய். நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஸ்னேகா வீட்டுக்கு போறோம். எஸ் கரெக்ட். நாளைக்கு ஃபுல் டேயும் இதே மாதிரி ஃபாஸ்டா போயிடும். பாய் சிஜு, பாய் சொல்லு. இன்னைக்கு எல்லாரும் ஹாப்பியா இருந்தீங்களா? ஓகே பாய். ஓகே பாய் சொல்லிருங்க. ஓகே பாய், டேக் கேர்.